ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 115 அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, இயேசுவுக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அப்புறம் அவரை நம்பணும். அல்லேலூயா. என்னென்ன ஒரு நம்பிக்கை வருங்க, என் இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நம்பணும். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு துணையா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். துணை மட்டும் இல்லை, கேடகமா இருக்கிறார். 12 சொல்ற கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை நினைத்து இருக்கிறாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நெருக்கத்திலிருந்து விலக்கி ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை இஸ்ரவேல் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆரோன் குடும்பத்தார் ஊழியருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த வசனத்துக்கு பிரகாரம் கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், உங்களை நினைத்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஊழியருடைய குடும்பங்களை பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்று மீண்டும் மாறாத உடைய நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்தனும் தேவன் பொறுப்படங்க ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.